எது சுவிசேஷம்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எது சுவிசேஷம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் பணத்தை பற்றியது அல்ல. கவனிங்க, சுவிசேஷம் நாம சொல்றோம்ல ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பற்றினதும் அல்ல. சுவிசேஷம் சரீர பிரகாரமான சுகத்தை பற்றியது அல்ல. சுவிசேஷம் சரீர பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும் பற்றியது அல்ல. சுவிசேஷம் என்னன்னா, மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. ஏதேன்ல அந்த உறவு பலமாக இருந்தது. மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அந்த உறவு முறிந்து போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் கெடுத்துக்கொண்டான். இதை மீட்டு கொடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நல்லா கவனிங்க, சுவிசேஷம் எதை பற்றினது இல்லை, பணத்தை பற்றினதல்ல, அது ரட்சிப்பை பற்றினது. இது சுகத்தை பற்றினது இல்லை, விடுதலையை பற்றினது இல்லை, இது ரட்சிப்பை பற்றியது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மீட்டெடுக்கப்படுகிறதெல்லாம் நாம ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். புரிந்த ஒரு ஆமீன் சொல்லணும். இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அருமையா ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. ஒருவன் என் பின்னே வர அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு வாழ்க்கைக்கென்று அழைக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அழைப்பை பொறுத்தது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில திணிப்பு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எதை அடிப்படையாய் கொண்டதுன்னா அழைப்பு.